எம்புரான். இதுவும் அதே மாதிரி தான். அதாவது 2 நாளைக்கு அப்புறம் நம்ம ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் வேணும் இல்லையா? ஏன் இந்த எம்புரான் அப்படின்னா, நம்ம அன்றைக்கே ரிவ்யூ பண்ணும்போது படத்தோட ஹைப்பில் வந்து படம் அன்றைக்கி பார்த்தா ஒரு அட்ரினலின் ரஷ்ல என்ன பண்ணுவோம், படம் சூப்பராக இருக்குது, நல்லா இல்லை அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு வந்துடுறோம். பட் ஆக்சுவலாக வந்து ஒரு படத்தை நிறுத்தி நிதானமாக திருப்பி பார்க்கும்போது தான் சில விஷயங்கள் நமக்கு புலப்படுது. அப்படி புலப்பட்ட சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்புரான் படத்தை முழுசாக பார்க்கும்போது ஒரே வரி தான் எனக்கு தோணுச்சு. என்னென்னா, யானையை பார்த்து பூனை சூடு போட்ட கதை தான். அதாவது கேஜிஎஃப் அப்படிங்கிற ஒரு படம், அந்த படம் இந்த இந்தியா முழுசும் கொண்டாடப்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு முன்னாடி வரைக்கும் இந்த கோலார் தங்கச்சுரங்கம், இந்த தங்க கடத்தல், இதனால் வந்து இது எங்கெங்கெல்லாம் மார்க்கெட்டுக்கு போகுது, என்ன மாதிரியான பிஸ்னஸ்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற அந்த கோல்டு மாஃபியாவை பற்றின எந்த ஒரு அடிப்படை புரிதலும் இல்லாமல் ஒரு விஷயம் அதில் இருந்துச்சு. அப்போது அந்த ஒரு விஷயத்தை எவ்வளோக்கு எவ்வளோ கமர்ஷியலைஸ் பண்ணி ஒரு படம் எடுக்கணும்னாரோ, அது ரெண்டாவது வந்து அவங்க மாவட்டத்தில் அவங்க ஸ்டேட்டில் நடக்கிற ஒரு விஷயம் அது உங்களுக்கு, அதனால் அதுக்கு பர்சனலாக கனெக்ட் ஆச்சு. அது எல்லாரோடையும் பார்க்கும்போது ஓஹோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படி ஒரு விஷயத்தை அவங்க எடுத்து அது பேன் இண்டியா ஹிட்டு கொடுக்கும்போது ரசித்தாங்க. அதோடைய எக்ஸ்டெண்டட் வெர்ஷன்லேயுமே கூட அவன் வந்து ஹீரோ வந்து கடைசி வரைக்கும் அவன் ஹீரோ மாதிரி காமிச்சாலும் கடைசியில் அவன் சாகிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு படம் அப்படின்னும்போது நீங்கள் எந்த பேட்டர்னில் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்கே லூசிஃபர் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டரில் மோகன்லால் வராரு. மோகன்லால் ஃபஸ்ட்டு லூசிஃபரில் வந்து ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பார். என்ன கேரக்டர் அப்படின்னா, அதாவது வந்து அவர் வந்து பிகே ராமதாஸ் அவங்க வளர்ப்பு அப்பா ஒரு சிஎம் இறந்துடுறாரு. இறந்துற இடத்துல வந்து ஒரு பக்கம் மஞ்சு வாரியார் வந்து அவன் வரவே கூடாது வளர்ப்பு பையன் அப்படிங்கிறது. தம்பி ஒருத்தன் அமெரிக்காவிலே இருக்க உள்ளே வரமாட்டேங்கிறான், விவேக் ஓபராய் தான் எல்லாமே பண்ணுறான், அவன் வந்து ட்ரக்கை உள்ளே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான், ஸோ ட்ரக்கு உள்ளே வரவிடாமல் தடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக லூசிஃபருங்கிற ஒருத்தர் யார் என்ன ஏது அப்படிங்கிற ஒன்று போகும். பேரலி வந்து இன்டர்நேஷ்னல் வைஸில் வந்து ஒரு பெரிய குரூப் வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டர் குரூப் வந்து எல்லாத்துக்குமே ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு, உனக்கு சப்போர்ட்லாம் தான் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 விஷயம் வந்து பேரலாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இவ்வளோ விஷயங்கள் எல்லாமே அதில் இருக்கும்போது நம்ம அதை ரசித்தோம். ஆனால் இப்போ செகண்ட் பார்ட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதையை வந்து 1980s கொண்டு போயிட்டு அதில் வந்து இந்த 2002 குஜராத் அந்த கம்யூனல் ரைட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். கோத்ரா ரயில் ப்ராஜெக்டில் இந்து முஸ்லீம் கலவரம், அதில் வந்து முஸ்லீம்ஸ் எப்படியெல்லாம் தாக்கப்பட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தெரியும். அதில் ஒருத்தன் ஒரு பெரிய மினிஸ்டர் ஆகிட்டான். கிட்டத்தட்ட வந்து நம்ம தாடிஜி ஏற்றாமல் பேசுகிறாங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அதை பார்க்கும்போது அதை வந்து இன்டைரக்டாக சொல்லி அப்புறம் வந்து அதில் ரொம்ப பெரிய ஆகிற மாதிரி ஆகி அதிலிருந்து ஒரு பையன் தப்பிச்சு அவன் வந்து மோகன்லால் டீமில் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம். இப்போது இந்த இவன் வந்து கேரளா ஸ்டேட்டை வந்து அழிக்கணும் அப்படின்றது ஒரு காரணம். என்னென்னா, எனக்கு பச்சைன்னா பிடிக்காது, சிம்பாலிக்காக சொல்கிறாராம்மா, பச்சைன்னா எனக்கு பிடிக்காது, அதனால் நான் பச்சையை பூரா அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேரளாவோட பிகே ராமதாஸோட பையன் செத்த இளவு கூட வராத பையனை கூப்பிட்டு அந்த பையன் கூட டையப் வைக்கிறாரு. இந்த டையப் வைக்கிறதுக்கு வந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து இதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக திரும்பவும் வந்து இந்த லூசிஃபர் வேணும் அப்படின்னு உடனேவும் லூசிஃபர் வந்து திரும்ப இந்தியாவுக்குள்ளே வர மாதிரி, இப்போ இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு இந்த பிரச்சனைகளை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கதை எல்லாமே போகுது. இந்தியன் டூலையும் இதே தானே, எங்கேயோ நடந்துச்சு ஒரு பஞ்சாயத்து, அந்த பஞ்சாயத்துக்கு இந்தியன் தாத்தா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேக் இண்டியன்னு சொல்லி கூப்பிட்டு வர்றாங்க. நான் பார்த்துட்டேன், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் இந்தியாவுக்கு வருவார். பாவம் இருந்தாலும் அடித்து துரத்தி விட்ருவாங்க. எதுக்கு திரும்பவும் அதே கதையவே எடுத்து இங்கே வச்சு பண்ணணும்? ஒரு பொலிட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு பேக்ட்ராப் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ட்ரக்கு சொல்கிறீங்களா, காமன் ஃபேக்டர். நீங்கள் மதவாதத்தை எடுக்கிறீங்க அப்படின்னா, மதவாதம்ன்ற ஒரு விஷயம் எல்லா ஸ்டேட்லேயும் காமனாக இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இல்லையா? தமிழ்நாட்டில் எல்லாம் எந்த மதத்துக்குள்ளேயும் இது வரைக்கும் பெருசாலாம் பிரிவினைகள் சண்டைகள் வரும். ஆங்காங்கே எங்கேயோ அத்திப்பூ பூத்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சண்டைகள் வரும். ஆனால் அது வந்து மத கலவரமாக வெடிக்கிற அளவுக்குலாம் இது வரைக்கும் நடந்தது கிடையாது, நடக்க போகிறதும் கிடையாது. ஏன்னா இங்கே எல்லோரும் மாமி மச்சினி மாதிரி தான் பழகித்துறாங்க. இப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு ஒரு யூனிக்னஸ் இருக்குது. நீங்கள் காமனாக ஒரு படம் எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த காமனாக எடுக்கும்போது அடுத்தவங்களுடைய மத உணர்வுலையும் புண்படுத்தும் அப்படிங்கிற அந்த ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லை. இந்த படம் 100 கோடி கலெக்ட் பண்ணட்டும், 200 கோடி கலெக்ட் பண்ணட்டும், அது பிரச்சனை கிடையாது. பிருத்திவிராஜ் ஒரு நல்ல அட்டம்ப்ட்டு, ஒரு நல்ல மேக்கிங் கொடுத்துருக்காரு. பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, அவ்வளோ கிளாரிட்டியான விஷன்ஸு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒன்று நீங்கள் கேஜிஎஃப் மாதிரி ஒரு படத்தை எடுத்துருந்துருக்கணும், இல்லை அப்படின்னா இந்தியன் மாதிரி ஒரு படத்தை எடுத்துருக்கணும். நான் இந்தியனோட கண்டென்ட் மாதிரி எடுத்து அது கேஜிஎஃப் ஸ்டைலில் கொடுக்க போகிறேன் அப்படின்னு ஒன்று பண்ணி, இது என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் 2.25 மணி நேரம் படம் நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட் அது சொல்கிற விஷயம் வந்து நெருடலாக இருக்குது. இந்த நெருடல் எங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். இந்த நெருடல்னால யாருக்கும் எதுவும் கிடைக்க போகிறதில்ல.
அந்த ஒரு விஷயத்தை வந்து இங்கே பிருத்திவிராஜும் பண்ணியிருக்காங்க, மோகன்லாலும் பண்ணியிருக்காங்க. இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த படத்தோட வீரியம் குறைஞ்சிருச்சு, இந்த படத்தை பார்க்குற ஆடியன்ஸோடைய அந்த தன்மை குறைஞ்சிருச்சு, இந்த படத்தை ஏன் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்துருச்சு. இது எல்லாத்துக்கும் தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யானையை பார்த்து பூனை சூடு போட்ட கதை தான். எங்களை பொறுத்த வரைக்கும் எம்புரான் 2 வந்து ஆக்சுவலாக வந்து இது எம்புரானே கிடையாது, கொஞ்சம் பம்புரான். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.